அக்டோபர் 1, 2 வெளியாகிற இட்லி கடை மற்றும் காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1ஓட ட்ரெய்லர் வெளியாகிருக்கு. இந்த 2 ட்ரெய்லரும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் ஸ்ருதி பாலசுப்ரமணியன். அக்டோபர் 1 தனுஷ் இயக்கி நடிச்சிருக்கிற இட்லி கடை வெளியாகுது. இந்த படத்தில் தனுஷோட நித்யா மேனன், ஷாலினி பாண்டே, அருண் விஜய், பார்த்திபன், சத்யராஜ், ராஜ்கிரண் இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லரை சமீபத்தில் தான் கோயம்புத்தூரில் படக்குழுவினர் வெளியிட்டாங்க. அந்த ட்ரெய்லருக்கு இப்போ நல்ல வரவேற்பும் பெற்றுட்டு வராங்க. இந்த ட்ரெய்லர்லேருந்து இந்த படத்தோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, தனுஷோட அப்பாவாக இருக்கிற ராஜ்கிரண் இட்லி சுட்டு விற்கிறாரு. அந்த வழியிலேயே தனுஷ் படித்து ஒரு பெரிய ஹோட்டலில் ஷெஃப் ஆகுறாரு. அங்கேருந்து திருப்பி அவங்க அப்பா தொழிலே எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்துக்கு வந்து இவரும் இட்லி சுடுறாரு. ஏன் அந்த தொழிலை விட்டுட்டு வராரு, அவங்க அப்பாவோட தொழிலை பண்ணும்போது என்ன பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறாரு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த படத்தோட கதையாக இருக்குமோ அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு வந்திருக்கு. பவர் பாண்டிக்கு அப்புறம் தனுஷ் இயக்கத்தில் வெளியான ராயன், நிலவுக்கு என்மேல் என்னடி கோவம், இது ரெண்டுமே கலவை விமர்சனங்களை தான் பெற்றுச்சு. ஆனால் இந்த இட்லி கடை பவர் பாண்டி மாதிரி ஒரு யதார்த்தமான ஃபீல் குட் மூவியாக அமையுமா, மறுபடியும் தனுஷ் ராஜ்கிரண் காம்போ ஹிட் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் படம் வெளியானதுக்கு அப்புறம் பார்க்கலாம். அடுத்தபடியா அக்டோபர் 2 வெளியாகிற காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 படத்தோட ட்ரெய்லரும் வெளியாகி இருக்கு. 2022 வெளியாகி சவுத் இந்தியா மட்டும் இல்லாம இந்தியாவையும் தாண்டி ஒரு நல்ல வரவேற்பை பெற்று அடுத்த பாகம் எப்போ வரும் அப்படின்னு மக்களிடையே ஒரு பெரும் எதிர்பார்ப்பை உருவாக்கின படம் தான் காந்தாரா. அதோட கண்டினியூஷனாக காந்தாரா லெஜெண்ட் சாப்டர் 1 படம் அக்டோபர் 2 வெளியாகுது. இந்த படத்தையும் ரிஷப் ஷெட்டியே இயக்கி நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ட்ரெய்லர்லேருந்து நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா, அந்த கிராமத்து மக்களுக்கும் அரசு குடும்பத்துக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன, காந்தாரா அப்படிங்கிறவர் யாரு அப்படிங்கிறதெல்லாம் இந்த படம் மூலியமா தெரிய வரலாம். பல எதிர்பார்ப்புகளோட வெளியாகிற இந்த படம் அந்த எதிர்பார்ப்புகளெல்லாம் பூர்த்தி செய்தா இல்லையா அப்படிங்கிறத வெளியானப்புறம் பார்ப்போம். இதை தாண்டி இந்த வாரம் அந்த 7 நாட்கள், பல்டி, தே கால் ஹிம் ரியல் ஓஜி போன்ற படங்களும் வெளியாகுது.